இப்பெல்லாம் எவ்வளோ யூடியூப் சேனல்ஸ் வந்தாலும் இல்லை எவ்வளோ இன்ஸ்டால வந்து இல்லை எவ்வளோ ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நம்ம எவ்வளோ நியூஸ் பார்த்தாலுமே வந்து நம்ம டிவியில் வந்து நம்ம அப்பாங்க பார்க்குற நியூஸ் சேனல் மாதிரி வரவே வராது. நம்ம அப்பெல்லாம் அப்பா வந்து நியூஸ் சேனல் வச்சாலே நம்மளுக்கு அப்படியே டென்ஷன் ஆகும். என்னடா இது அப்போ பாரு நியூஸ் வச்சுக்கிறாங்க, இல்லைனா ஸ்போர்ட்ஸ் வச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வர நியூஸ் சேனல்லாம் கேட்கும்போது எவ்வளோ அழகா நியூஸ் சொல்றாங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இந்த நியூஸை கேளுங்க. மோகினி 90s கிட்ஸின் கனவு கண்ணி மட்டுமல்ல, பெயருக்கேற்றார் போலவே வசீகரிக்கும் தோற்றம், ராஜபோதை ஏற்றும் கவர்ச்சி கண்கள், மயக்கும் அழகை கொண்டவர் நடிகை மோகினி. தனது முதல் படமான ஈரமான ரோஜாவேவில் அதோ மேக ஊர்வலம், அதோ மின்னல் தோரணம் அங்கே என தேவலோகத்தில் இருந்து இறங்கி வரும் தேவதையை போலவே சொக்க வைத்திருப்பார். இப்பெல்லாம் வந்து முதல்ல வந்து கீழே வந்து நியூஸ் இந்த சன் நியூஸ் பாலிமர்ல எல்லாம் கீழே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடும்போது செய்தி வாசிப்பாளர்கள் தேவை அப்படின்ட்டு போட்டு வந்து அழகான முகத்தோற்றம், அப்புறம் வந்து தமிழில் வாசிக்க படிக்க தெரிய வேண்டும், இதெல்லாம் வந்து பேசிக்கப்படும். இப்போ போனோம்னா வந்து நல்லா பாட தெரியணும், ஸ்ருதியோட பாட தெரியணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கமெண்ட் அடிக்க தெரியணும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க போல. இது அப்டேட் ஆகலாம், இவ்வளோவா இப்படியா அப்படின்ற மாதிரி இருக்கு. பண்ணா இருந்தாலும் ஒரு சில சீரியஸான நியூஸ்லாம் பார்க்கும்போது அந்த வாய்ஸை ஏற்றி இறக்கி பேசும்போது வந்து டக்குன்னு ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகி கோவம் வரும். ஒரு சீரியஸான நியூஸ் பேசும்போது பாரு அந்த ஆள் எப்படி பேசுறான் பாரு அப்படின்ற மாதிரிலாம் கோவம் அந்த மூமெண்ட்லாம் நிறையவே இருக்கு. பண்ணா இருந்தாலும் ஓகே, பட் ஒரு சில நியூஸ்லாம் வந்து பார்த்து படிங்க. பட் இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.